இது இலங்கை முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற பக்கங்கள். கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகள்ல அரேபியால இருந்து வந்த வணிக தொடர்பு மூலம் தொடங்கிய இஸ்லாமிய வருகையினால இலங்கை மன்னர்களோட நட்புறவு மூலியமா இலங்கைக்கு மிகப்பெரிய வர்த்தக பலம் கிடைச்சு அரேபியர்கள் இஸ்லாத்தை இலங்கையில பரப்பி கடலோர பிரதேசங்கள்ல குடியேறி வாழ்றாங்க. பட் 1505க்கு அப்புறமா போர்த்துகேய ஒல்லாந்த பிரித்தானியர்களோட வருகை மூலியமா அரேபிய முஸ்லிம்கள் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டது மட்டுமே இல்லாம மிக கடுமையான வரிகளை சுமத்தி 1915க்கு அப்புறமா முஸ்லிம்களுக்கு எதிரான மிகப்பெரிய இனக்கலவரம் வெடிச்சு முஸ்லிம்களோட கடைகளும் வீடுகளும் பள்ளிவாசல்களும் உடைக்கப்பட்டு பின்தள்ளப்படுறாங்க. இதை தொடர்ந்து 1990கள்ல வடமாகாணத்துல அரசுக்கும் இந்த ஒரு குழுவுக்கும் நடுவுல ஏற்பட்ட உள்நாட்டு போர்ல யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவுன்னு தொடங்கி இன்னும் சில மாவட்டங்கள்ல இருந்து 75,000 முஸ்லிம்களும் 14,000 குடும்பங்கள் தங்களோட சொந்த வீடு, சொந்த தொழில், சொந்த நிலம்னு சொல்லி ஆரம்பிச்சு சொந்த நகைகள், சொந்த வாகனங்கள்னு சொல்லி எல்லாத்தையுமே விட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டது மட்டுமே இல்லாம கிழக்கு மாகாணத்துல 1990 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி காத்தாங்குடி பள்ளிவாசலான மீரா ஜும்மா பள்ளிவாசலையும் ஹுசைனியா பள்ளிவாசலையும் இஷா தொழுகையில இருந்த 147 அப்பாவி மக்கள் உட்பட குழந்தைகள்னு சொல்லி இறக்கமே பார்க்காம துப்பாக்கி தோட்டாக்களுக்கு உள்ளாகி கொல்லப்பட்டது மட்டுமே இல்லாம அதை அடுத்து ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ஏராவூர்ல கிராமங்கள்லயும் பள்ளிவாசல்கள்லயும் தாக்குதல் நடக்கப்பட்டு அப்பாவியான ஊர் மக்கள் உட்பட பெண்களும் குழந்தைகளும் சொல்லி சுமாரா 120க்கும் மேற்பட்ட அப்பாவி முஸ்லிம்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. இன்னும் புலனறுவை பிரதேசத்துல ஏற்படுத்திய தாக்குதல் மூலியமாகவும் எத்தனையோ இஸ்லாமிய ஆண்களும் விவசாயிகளும் கடத்தப்பட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதே தெரியல. இதை அடுத்து 2014 ஜூன் மாதம் களுத்துறை மாவட்டத்துல ஒரு சில குழுக்கள் மூலியமா முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடிச்சு முஸ்லிம்களோட வீடுகள், கடைகள், பள்ளிவாசல்னு சொல்லி 4 பேர் உயிரிழந்தது மட்டுமே இல்லாம 80க்கும் அதிகமான மக்கள் படுகாயம் அடைஞ்சு மிகப்பெரிய பொருளாதார இழப்ப முஸ்லிம்கள் அடைஞ்சது மட்டுமே இல்லாம 2018 பிப்ரவரி மார்ச் மாதத்துல கண்டியில திகன குழப்பம் அப்படின்னு ஒன்னை ஏற்படுத்தி முஸ்லிம்களோட நூத்துக்கணக்கான வீடுகளும் நூத்துக்கணக்கான கடைகளும் சேதப்படுத்தப்பட்டு 25க்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்படுது. அதை தொடர்ந்து 2019 அரசாங்கத்தோட ஒரு கேவலமான திட்டத்தினால ஒரு பெயர் தங்கிய இஸ்லாமிய குழு மூலியமா தீவிரவாத தாக்குதலை ஏற்படுத்தி மொத்த முஸ்லிம்களும் தீவிரவாதிகள்னு பெயர் தாக்கப்பட்டு வீடுகளும் கடைகளும் பள்ளிவாசல்களும் சேதப்படுத்தப்படுது. இதையும் தாண்டி 2020 கொரோனா பெண்டமிக் டைம்ல மனித உரிமைகள் மீறப்பட்டு இஸ்லாமிய உரிமைகள் மீறப்பட்டு கொரோனா தொற்றுக்குள்ளாகி வஃபாத்தான ஜனாசாக்கள் அடக்கம் செய்ய WHO அனுமதி கொடுத்திருந்தும் கூட எத்தனையோ ஜனாசாக்கள் இஸ்லாமிய மதத்தோட நம்பிக்கைகளையும் மீறி எரிக்கப்படுது. எவ்வளவு பெரிய பொறுமைகளை தாங்கிக்கிட்டு உரிமைகள் மீறப்பட்டப்போ கூட பொறுமையா இருக்க இலங்கை முஸ்லிம்களுக்கு ஒரு சில கூட்டம் கொடுக்கிற பேர் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னா அந்த பேரை இலங்கை முஸ்லிம்கள் நாங்க தாராளமா ஏத்துக்கிறோம். இந்த வீடியோ அப்படிங்கிறது எந்த மதத்துக்குமே எதிரானது கிடையாது. இந்த விஷயங்கள் தான் இலங்கையில இஸ்லாமியர்கள் அனுபவிச்சாங்க, எப்படிதான் உரிமைகள் மீறப்பட்டுச்சு, எப்படிதான் துன்புறுத்தப்பட்டாங்க அப்படிங்கிற உண்மையான சம்பவங்கள் தான். டோட்டலா செல்ல போனா ஒரு சில வரலாறுகளை மன்னிக்க முடியும், மறக்க முடியாதுன்ற மாதிரி இன்னும் ஒரு சில வரலாறுகளை மறக்க முடியும், மன்னிக்க முடியாது. இதுவரைக்கும் பார்த்தது கேட்டது எல்லாமே இலங்கையில இஸ்லாமியர்களை பத்தி பேசாத பக்கங்கள்.